வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. இன்றைக்கி நவராத்திரி கடைசி இன்றைய நாள் விஜயதசமி கொண்டாட்டங்கள் நடைபெறும். வாகனம் இருக்கிறார்கள், மத இதுகளில் இருக்கிறார்கள். ஆயுத பூசைக்குரிய வேலைகளை செய்யுங்க. இன்றைய பதிவு என்னென்னு சொன்னால், நிறைய பேர் சைவத்தை பற்றி நல்லதும் புரிஞ்சு கொண்டுறீங்க. புரியாதவங்க நல்லதை புரிய வைக்கணுமன்றதுக்காக தான் அந்த பதிவு இங்கே உங்களோட மதத்தில் இருந்துட்டு சரியா வேறு மதத்துக்கு மாறாதீங்க. முக்கியமாக அது ஏன் சொல்ல வாரேன்னு சொன்னால், மணிக்கொண்டு சொல்கிறது. இப்போ கிறிஸ்தவம் ஒரு கிறிஸ்தவம் இருக்குது, கத்தோலிக்கம் மெதடிஸ்ட் இருக்குது. அது பரம்பரையாகவே அந்த சமயம் இருக்கிறார்களுக்கு தெரியும் சைவம் இவ்வளோ புனிதம் உண்டு. இப்போ என்ன சொல்கிறது, நான் சைவ சமயத்தில் இருந்தாலும் அவங்களுடைய அமிர்தகடி மட்டக்களப்பில் இருக்கிற அமிர்தகடி கோயில் கப்பலேந்தி மாதா. நாங்கள் 83ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு நாங்கள் இடம்பெயர்ந்த நாங்கள் பென்சைட்டில் பாதிக்கப்பட்டால் அமிர்தகளில் போய் இருந்தனாங்க. அங்கே எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் வளம் கொண்டு வாங்கிட்டு தான் போய் இருந்தோம். நாங்கள் முதல்ல வாடகை போயிருந்தோம், அதுக்கப்புறம் அப்படியே வாங்கிட்டோம். அங்கே மெயின் ரோட் மாத்துவாரம்னு சொல்லுவாங்க. அது பார் வீதி இருந்தால் அதுக்கு பேர், அந்த வீதிக்கு பேர். அங்கே அமிர்தகளி கோயில் விசேஷமான கோயில் ஒன்று இருக்குது, கப்பலேந்தி மாதா. மெயின் ரோட்லேயே இருக்குது. அந்த கோயிலில் 5ஆம் வேதம்ன்ற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க அந்த மாதாவுக்கு பூவோ மாலையோ கட்ட மாட்டாங்க, வைக்கவே மாட்டாங்க. ஆனால் நாங்கள் திருநீறு சாத்திட்டு நாங்கள் அந்த மாதாவுக்கு பொரி வைக்கிறது, மெழுகுதிரி வைக்கிறது, மாதா சிலை வைக்கிறது எல்லாம் வைக்கிறோம். நாங்கள் மதத்தில் எந்த குறைபாடும் இல்லை. இந்த 5ஆம் வேதக்காரர்கள் இருக்காங்க, இப்போ கொஞ்சமாக புதுசாக தொடங்கிட்டு, நீங்கள் உங்களோட மதத்தை நீங்கள் பரப்ப வேணாம். ஜீசஸ் புனிதமான கடவுள். அவர் தன்னை இப்படியெல்லாம் பரப்புங்கன்னு சொல்லலை, சரியா? மரத்தை பார்த்து கும்பிட்றது, சுவரை பார்த்து கும்பிட்றது, எங்கேயும் கடவுள் இருக்கார். அதுக்காக நீங்கள் சைவ சமயத்தை ஒரு குறிக்கோளாக வச்சு மற்ற சமயங்களில் அது அவங்களோட வறுமையை வச்சு நீங்கள் வாங்க எங்களோட மதத்துக்கு வாங்க, செபிங்கன்னு கூப்பிட்டு அவங்கள பித்தனாக்காதீங்க. அவங்களோட சமயத்தில் அவங்க வாழுவாங்க. வறுமையின் கோட்பாடை வச்சு நீங்கள் மாற்றாதீங்க. தயவு செய்து அதை நிறுத்தி கொள்ளுங்க. விஜயதசமி என்று நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம். மதம் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிற நிறைய இடங்களில். நானும் ஒரு பேசும் பொருளாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். இதில் இப்போ வீடாக ஏற்கனவே ஒரு பதிவு விட்டனால் வீடாக பிரசுரம் பாதித்ததை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே தான் வீடியோ பண்ணி போட்டிருக்கிறேன். என்னுடைய சேவை பொதுநலம். அவங்களோட மதத்தில் அவங்க இருக்கிறது நல்ல. ஆனால் இந்த வேலை செய்தால் கண்டிப்பாக அவர்களுடைய முகமும் அவர்களுடைய வேலையும் நான் விரைவில் அவங்க இதுக்கு மேலே செய்தாங்கன்னா அது கண்டிப்பாக நான் அதை தெரியப்படுத்துவேன். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. தமிழை போற்றி சைவம் வளர்ப்போம். தமிழை போற்றி சைவம் வளர்ப்போம். அன்பே சிவா. ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. நன்றி.